ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறது விஜயகுமார். இப்போ நான் உங்களுக்கு கொழுப்பு கட்டியை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். பிகாஸ் எனக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நான் என்ன கடைபிடிக்கிறேனோ, நான் என்ன ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. இப்போ கொழுப்பு கட்டி எப்படி வருதுங்கிறது எல்லோரும் மேக்ஸிமம் வந்தவங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அது என்ன ஏதுன்ட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க. இது கரையிறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்ச வழிகளை உங்களுக்கு கூறுறேன். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் மெயின் பார்ட்டு. இப்போ அது குறையிறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குன்னா, விட்டமின் சி ரிச் ஃபுட்டு எடுத்துக்கணும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, திராட்சை, எலுமிச்சை, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், ப்ராக்கோலி, ஸ்ட்ராபெரி. இந்த ஐட்டத்தெல்லாம் தொடர்ச்சி எடுத்துக்க ஆரம்பிக்கணும். டெய்லியும் இதில் ஏதோ ஒரு ஐட்டம் ஒரு வேளை சாப்பிட்ணும். அப்புறம் காலையில் வெறும் வயிற்றில் மஞ்சள், இஞ்சி, பட்டை, கிராம்பு, புதினா இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஃபுட்டுங்க. இந்த இதெல்லாம் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு உங்களுக்கு நாட்டு சர்க்கரை லைட்டாக கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற கொழுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். அப்படி அதுவும் கஷ்டமாக இருக்குன்னா வரக்காப்பி இல்லைனா வரட்டி இது ஏதாச்சும் ஒரு வேலை எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இன்னும் எஃபிஷியன்ஸாக கிடைக்கணும்னா புதினா, கொள்ளு சட்னி ரெகுலராக எடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது வாரத்துக்கு ஒரு வீக்ஸுக்கு 1 or 2 டைம்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிங்க. அது உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கொள்ளு மோரார் உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸில் இருக்கிற கொழுப்பையும் குறைக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எஃபிஷியன்சியாக இருக்கும். அடுத்தது இதெல்லாம் நம்ம இன்சைடில் உள்ளே எடுத்துக்க வேண்டிய பொருட்கள். இப்போ வெளியில் எடுத்துக்க வேண்டிய பொருட்களை பார்த்தீங்கன்னா நம்ம கொழுப்பு கட்டிக்கிற இடத்துல மஞ்சளை பூசணுங்க. மஞ்சளை தண்ணியில் குழப்பி அல்லது தேங்காய் எண்ணெயில் குழப்பி கொழுப்பு கட்டி இருக்கிற இடத்துல தடவி ஒரு 5 நிமிஷம் காய வச்சுட்டு அப்புறம் டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு படுத்திங்கன்னா காலைல எழுந்திக்கும் போது மீண்டும் வாஷ் பண்ணிடணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.